வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, PhD படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியான ஒரு சூப்பரான அறிவிப்பை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இனி PhD படிப்பது ரொம்ப ஈஸி. அதுக்கு என்ன பண்ணணும், யார் யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பத்தின அறிவிப்பை UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தலைவர் ஜெகதீஷ் குமார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பொதுவாகவே PhD படிக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு இளங்கலை பட்டம், ஒரு முதுகலை பட்டம், அது இல்லாமல் MPhil முடித்திருக்கிறவர்கள் மட்டும்தான் PhD படிக்க முடியும். அதற்குண்டான தளர்வுகளை UGC வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 ஆண்டு இளங்கலை பட்டம், 10க்கு குறைந்தபட்சம் 7.5 CGPA குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் வச்சிருக்கும் மாணவர்கள் இனி நேரடியாக PhD எனும் முனைவர் பட்டம் படிக்கலாம் என்று வெளியிட்டிருக்கிறாங்க. இது வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் திரு ஜெகதீஷ் குமார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறத பார்க்க போறோம். தமிழ்நாட்டிலேயே பொதுவாகவே ஹையர் எஜுகேஷன் படிக்கிற எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அது நேஷனல் ஆவரேஜை காட்டிலும் தமிழகத்தில் பல மடங்கு அதிகம். அதே நேரம் தேசிய அளவில் இப்போதுதான் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. இதனால் உயர்கல்வியை கல்லும் மாணவர்கள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தொடர மத்திய அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கையை எடுத்து வருகிறது. இதற்கிடையே இப்போது PhD படிப்பதற்கான தேவையில் UGC எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு ஒரு சில தளர்வுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம நாட்டில் PhD படிப்பில் சேர அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு பிரிவில் 2 வருட முதுகலை பட்டம் அல்லது MPhil பட்டம் பெற்றிருக்க வேண்டும். முதுகலை பிரிவில் குறைந்தபட்சம் 55% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு சமமான கிரேடு பெற்றிருக்க வேண்டும் என்பதே இப்போது இருக்கும் ரூல்ஸ். இதில் தான் சில தளர்வுகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது PhD படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அதற்கு பதிலாக 4 ஆண்டு இளங்கலை படிப்பை முடித்திருந்தாலே போதும். இளங்கலை படிப்பில் மாணவர்கள் குறைந்தபட்சம் 75% மார்க் அல்லது அதற்கு சமமான கிரேடுகளை பெற்றிருந்தால் போதும். இது தொடர்பாக UGC தலைவர் ஜெகதீஷ் குமார் கூறுகையில், இனி 4 ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்ற மாணவர்கள் நேரடியாக PhD படிக்கலாம் மற்றும் நெட் தேர்வையும் எழுதலாம் என்று அவர் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் மாணவர்கள் 4 ஆண்டு எந்த பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருந்தாலும் அவர்கள் விரும்பும் பிரிவில் PhD படிக்கலாம். இதற்காக மாணவர்கள் 4 ஆண்டு அல்லது 8 செமஸ்டரை கொண்ட இளங்கலை படிப்பை முடித்திருக்க வேண்டும் என்பது இதோட புது ரூல்ஸ். இதில் மாணவர்கள் குறைந்தபட்சம் 75% மதிப்பெண் அல்லது அதற்கு சமமான கிரேடை பெற்றிருக்க வேண்டும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. SC ST OBC மாற்றுத்திறனாளிகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு 5% மதிப்பெண் தளர்வுகளும் வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை 100% மாணவர் சேர்க்கையும் தேசிய நுழைவுத் தேர்வு, அதாவது UGC, CSIR, ICMR, ICAR உள்ளிட்டவை நடத்தும் பொது நுழைவுத் தேர்வு வழியாக நடைபெறும் எனில் அதில் தேர்ச்சி வரும் மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனம் நடத்தும் நேர்காணல் வைவா மூலம் வெயிட்டேஜ் முறையில் மெரிட் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இனி PhD படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இளங்கலை பட்டம் 4 ஆண்டு படித்தவர்கள் நேரடியாகவே PhD படிக்கலாம் என்று சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்ப நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன்டெக் வேர்ல்ட் சேனல்.